அன்லிமிட்டெட் பணம். கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? பங்குச்சந்தைக்கு வந்தாலே ஒரே நைட்ல பெரிய ஆளாயிடலான்னு பல பேருக்கு ஒரு கனவு இருக்கும். ஆனா கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வருவோம். வர்த்தகத்துல தொடர்ந்து லாபம் பார்க்கணும்னா அது ஒரு லாட்டரி சீட் வாங்குற விஷயம் கிடையாது. அது ரொம்பவும் கராரான, தெளிவா பிளான் பண்ண வேண்டிய ஒரு பயணம். இந்த பயணத்துல உங்க எமோஷன்ஸை விட உங்களுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது உங்க கட்டமைப்பு தான் உங்களை வெற்றிக்கு கூட்டிட்டு போகும். இந்த ஆழமான அலசல்ல அந்த உண்மையான பயணத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற வரைபடம் இதுதான். முதல் 90 நாட்கள் எப்படி இருக்கணும், அடுத்து வியூகம் மற்றும் ஆபத்து மேலாண்மை, மூணாவதா உண்மையான பணம் மற்றும் அளவிடுதல், கடைசியா நாம் செய்யக்கூடாத ஆபத்தான வர்த்தக தவறுகள். ட்ரேடிங்ல லாபம் பார்க்கறதோட ஒவ்வொரு நுணுக்கத்தையும் ரொம்ப சுருக்கமா ஆனா தெளிவா உடைச்சு பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். அந்த முதல் 90 நாட்கள். உங்க எதிர்பார்ப்புகளை முதல்ல கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கோங்க. முதல் 6 மாசங்கிறது பணம் சம்பாதிக்கிற டைம் கிடையாது, அது முழுக்க முழுக்க கத்துக்கிறதுக்கான நேரம் மட்டும்தான். எல்லாத்திலயும் கை வைக்காம ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மாதிரி ஒரே ஒரு மார்க்கெட்டை மட்டும் தேர்ந்தெடுங்க. இந்த முதல் 90 நாட்களை 3 படியா பிரிக்கலாம். முதல் படி மார்க்கெட்டோட மொழி மற்றும் உங்களுடைய உளவியலை புரிஞ்சுக்கிறது. 2வது படி உங்களுக்கான சரியான ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுக்கிறது. 3வது படி தான் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு கத்துக்கிறது. ஒரு பிகினரா உங்க பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான சரியான வழி இதுதான். அடுத்து 2வது பகுதி வியூகம் மற்றும் ஆபத்து மேலாண்மை. தியரியிலிருந்து பிராக்டிக்கலுக்கு மாறுற இடம் இதுதான். நிறைய பேர் ஏன் ஆரம்பத்திலே தோத்து போறாங்க தெரியுமா? அந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸை நம்பிதான். சந்தை முடிஞ்ச பிறகு கிடைக்கிற தகவலை வச்சு என்ன பண்றது? ஆனா சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் அப்படி இல்ல. அவங்க முழுமையா பிரைஸ் ஆக்ஷன் அப்புறம் சப்போர்ட் லெவல்ஸை மட்டும்தான் நம்புவாங்க. மார்க்கெட்ல உங்க பணத்தை சம்பாதிக்கிறத விட இருக்கிற பணத்தை காப்பாத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜியை கத்துக்கிட்ட உடனே அதை டெஸ்ட் பண்ண பேப்பர் ட்ரேடிங் ரொம்பவே முக்கியம். ஆனா இதுல உண்மையான பணம் இல்லாததால உண்மையான வழியும் இருக்காது. உங்க சொந்த பணம் மார்க்கெட்ல இல்லாததப்போ நஷ்டம் வந்தாலும் உங்க இமோஷன்ஸ் பெருசா அடிவாங்காது. அதனால உண்மையான ட்ரேடிங் சைக்காலஜி பாடம் இன்னும் தொடங்கவே இல்லைங்கிறத எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 90%. இது வெறும் நம்பர் கிடையாது. இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட மிக முக்கியமான விதி. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க முதலீட்ல மீதமுள்ள 90% நீங்க பாதுகாத்தே ஆகணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இந்த 90% எப்படி காப்பாத்துறது? அதுக்கு சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. ஒரு ட்ரேடுக்கு எவ்வளவு அதிகபட்ச ரிஸ்க் எடுக்கலாம்? ஒரு நாளைக்கு அதிகபட்சமா எத்தனை சதவீத நஷ்டத்தை ஏத்துக்கலாம்? ஒரு வாரத்துல உங்க அக்கவுண்ட் எவ்வளவு தூரம் டிராடவுன் ஆகலாம்? இந்த 3 சேஃப்டி நெட் இல்லாம நீங்க மார்க்கெட்ல எவ்ளோ பிராக்டிஸ் பண்ணாலும் அது சுத்தமா வேஸ்ட். 3வது பகுதிக்கு வரலாம். உண்மையான பணம் மற்றும் அளவிடுதல். ட்ரெய்னிங் வீல்ஸ் கழட்டிடலாம். ரியல் பணத்தை வச்சு ட்ரேட் பண்றது முற்றிலும் வேற ஒரு கேம். உண்மையான பணம் உள்ள வரும்போது மார்க்கெட்டோட திடீர் நகர்வுகள்ல இருந்து உங்களை காப்பாத்த 2 ஆயுதம்தான் இருக்கு. ஒன்னு உடனடி ஸ்டாப் லாஸ், 2வது உங்க கேபிட்டல்கான மேக்ஸ் கேப், அதாவது அதிகபட்ச வரம்பு. இந்த 2 கேடையும் இருந்தா மட்டும்தான் உங்க எமோஷன்ஸ் உங்களை மீறி போகாம தடுக்க முடியும். இப்போ ஒரு பெரிய ரகசியத்தை நான் சொல்ல போறேன். அதுதான் ஜர்னலிங். இது சும்மா டெய்லி நடக்கிறது எழுதுற டைரி கிடையாது. மார்க்கெட்ல ஜெயிக்கிற அந்த டாப் 10% பேருக்கும் தோத்து போற 90% பேருக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். எலிட் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்ல தொடர்ந்து நிலைச்சு நிக்க பயன்படுத்துற சீக்ரெட் வெப்பன் இந்த ஜர்னலிங் தான். அந்த ஜர்னல்ல நீங்க என்னென்ன நோட் பண்ணணும்? முதல்ல உங்க ட்ரேட் செட்டப் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? 2வதா ட்ரேட் எடுக்கும்போது உங்க எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? பயமா இருந்ததா இல்ல பேராசையா? 3வதா உங்க சொந்த ரூல்ஸை நீங்களே எப்பவாவது பிரேக் பண்ணீங்களா? தொடர்ந்து உங்களை நீங்களே செதுக்கிக்க இந்த அனாலிசிஸ் ரொம்பவே அவசியம். சரி, லாபம் வர ஆரம்பிச்சுடுச்சு, உடனே பெரிய தொகையை இறக்கலாமா? கண்டிப்பா கூடாது. முதல் 3 மாசம் நீங்க தொடர்ந்து லாபத்துல இருக்கணும். 4வது மாசம் மார்க்கெட் கீழே விழும்போது அந்த டிராடவுன் ஃபேஸை நீங்க வெற்றிகரமா சமாளிக்கணும். அதுக்கப்புறம் 5வது மாசத்துல தான் உங்க ஸ்ட்ராட்டஜியே நீங்க ஃபைன் டியூன் பண்ணணும். உங்களை நீங்களே ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிஸ்க அதிகமாக்கணுமே தவிர அவசரப்படக்கூடாது. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஆபத்தான வர்த்தக தவறுகள். பிகினர்ஸ் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள மொத்தமா காலி பண்ற சில மாரக் தவறுகள் இருக்கு. இந்த 3 தப்பா மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. 1. டெலிகிராம் சிக்னல்ஸை நம்பி ட்ரேட் பண்றது. 2. உங்க டெய்லி லிமிட்ஸை நீங்களே மதிக்காம ட்ரேட் பண்றது. 3. சும்மா நியூஸ் பார்த்துட்டு கேம்பிளிங் பண்றது. இதெல்லாம் கேரண்டியா உங்க பணத்தை அழிச்சிடும். ஷார்ட்கட்ஸ் எப்பவுமே மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகாது.
இந்த அலசலோட கடைசியில நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். உண்மையிலேயே நீங்க முறையான ட்ரேடிங் பண்ண போறீங்களா? இல்ல நியூஸ வச்சு சூதாட போறீங்களா? ட்ரேடிங்கிறது அதிர்ஷ்டம் கிடையாது. அது உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நீங்க போட்ட பிளான ஒழுக்கமா செயல்படுத்துறது. முடிவு உங்க கையில தான் இருக்கு.